குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, அதாவது செட் லாங்குவேஜில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். அந்த 1.1 பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த செட் லாங்குவேஜில் இன்ட்ரொடக்ஷன் பற்றி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். செட் லாங்குவேஜ் இது வந்து உங்களுக்கு நியூ சாப்டரு. இந்த செட் லாங்குவேஜ் படிக்கணும்னா செட்ஸோட டெஃபினேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த செட்ஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா the set is well defined object. அந்த செட்டு வந்து உள்ள என்ட்ரி பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபைன் பண்ண ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு வேல்யூவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அப்ராக்சிமேட் வேல்யூ நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த செட்ஸ் 3 ஃபார்மில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன் செட் ஃபில்டர் ஃபார்ம், தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேர்டிங்கில் இருக்கும். டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம் என்ன இருக்கும்? வேர்டிங் ஆர் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். நோ சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வேர்டிங்கில் இருந்தாலே சென்டென்ஸ் ஃபார்மேட் இருந்தாலே டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம் சொல்கிறோம். செட் ஃபில்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் செட்டுக்கு ஏபிசிடின்னு ஏதோ ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சச் தட் சிம்பிள் க்ரியேட் பண்ணி எழுதக்கூடியதான் உங்களுக்கு செட் ஃபில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்குறோம். ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செட் மாடலே கொடுத்துருப்பாங்க. ஒரு நேம் கொடுத்து செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வேல்யூ என்ட்ரு பண்ணுறது செட் ஃபில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷனை பற்றி நிறைய எக்ஸாம்ஸ் நிறையா பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் சம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் செட்டு. இதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட கண்டிஷனில் எது செட்டு எது செட் இல்லைன்னு அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ செட்டுனாலே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெல் டிஃபைன், கரெக்டாக சொன்ன வேல்யூ மட்டும் தான் இருக்கணும், அப்ராக்சிமேட் வேல்யூ இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர் அப் டு 100. கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர் அப் டு 100 இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க? இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர் அப் டு 100நாலே ப்ரைம் நம்பர்னாலே நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரைம் நம்பரில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணக்கூடியதான் பார்த்தோன்னு சொல்லுங்கள் இட் இஸ் செட்டு. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப் டு 100 வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 அப் டு 100 வரைக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் எ செட். ஏன்னா நம்பர்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ப்ரைம் நம்பர் படிச்சிருப்போம், நேச்சுரல் நம்பர் படிச்சிருப்போம், ஹோல் நம்பர் படிச்சிருப்போம். இந்த மாதிரி நம்பர்ஸை மென்ஷன் பண்ணும்போது எதுவுமே யோசிக்க தேவையில்லை. நீங்கள் இட் இஸ் எ செட்டு. ஓகேங்களா? அப்போ நீ ஆன்சர் என்ன எழுதலாம்? எஸ், இட் இஸ் செட். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து கரெக்டாக இத்தனை பேர் தான் ரிச்சாக இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs வச்சுருக்கவங்க தான் ரிச் பீப்புள், இல்லை 1 crore வச்சுருக்க ரிச் பீப்புள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்துடலாம். ஸோ ரிச் பீப்புள்னால் கரெக்டாக நான் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, யார் ரிச் பீப்புள்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் எ செட். கொஸ்டின் புரியுதான்னு பாருங்கள். இந்த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள ரிச் பீப்புள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் நாட் எ செட். தேர்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியானா இந்தியாவில் உள்ள ரிவர்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ரிவர்ஸ் ஃபுல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக மேப்லேயும் பார்த்துருப்போம். இந்தியா ரிவர்ஸ் மேப்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக சொல்லக்கூடியது. ஸோ அப்போது எஸ், இட் இஸ் எ செட். இதை கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். பிளேயர்ஸ்னாலே அவங்க பிளேயர் தான். ஸோ அதில் வந்து நல்ல பிளேயருக்கு நான் குட் பிளேயர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா நல்ல பசங்க கெட்ட பசங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பசங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதில் நல்ல பசங்க கெட்ட பசங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ்னால் பிளேயர்ஸ் தான். அதில் குட் ஹாக்கி பிளேயர், பேட் ஹாக்கி பிளேயர்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் எ செட். ஜஸ்ட்டு 1 word கொஸ்டின் தான். இந்த மாடலிஸ்ட்டில் நிறைய எக்ஸாமும் உங்களுக்கு கேட்கலாம். புரியுதுங்களா? இப்போது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட் இன் த ரோஸ்டர் ஃபார்ம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் வேர்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எந்த ஒரு டெஃபினிஷன் இருக்கக்கூடாது, டேரெக்டாக என்ன பண்ணணும், செட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணக்கூடியது தான் உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்ம். அந்த செட்டு க்ரியேட் பண்ணக்கூடிய கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே ஒரு நம்பரோ ஒரு லெட்டரோ வந்திருக்குன்னா ரிப்பீட் ஆகாது. இப்போ ஒரு செட் எழுதுகிறோம் 1, 2, 3ன்னு எழுதுகிறோம். அகைன் மறுபடியும் 3 உள்ளே என்ட்ரி ஆகாது.
ஓகேங்களா, எத்தனை தடவை வந்திருந்தாலும் ஒரு செட்டுக்குள்ளே வந்து ரிப்பீட்டட் நாட் அலவுடு, அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க இந்தியா. இந்த வேர்டு ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்தியா இதை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் மாற்ற போகிறேன். ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றும் போது இந்த மாதிரி ஒரு ஏபிசின்னு ஒரு நேம் வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணோம். அப்போ இந்தியான்னு எழுதும்போது இந்த ஃபஸ்ட் லெட்டர் ஐ என்ட்ரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என் கமா போட்டு என்ட்ரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டி என்ட்ரி பண்ணுறேன். மறுபடியும் ஐ வருது. ஸோ செட்டில் வந்து ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு லெட்டரை என்ட்ரி பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு ஐ எழுதிருக்கேன், என் டி, மறுபடியும் ஐ வருது. ஸோ அதை என்ட்ரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கமா போட்டு ஏ எழுதுகிறேன். செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். இதுதான் செட்டோட ஃபார்மேட். ஏ ஈக்குவல் டு இந்த இந்தியான்ற வேர்டை வந்து தனித்தனியாக ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். அப்போ இந்தியா எழுதும்போது ஃபஸ்ட்டு ஐ வரும், ரெண்டாவது என், மூணாவது டி வரும், அகைன் ஐ வருது. ஐ ரிப்பீட்டட் நாட் அலவுட் இன் செட். அப்போ திரும்ப வர நம்பரை நீங்கள் எழுதக்கூடாது, லெட்டர்ஸ் நீங்கள் எழுதக்கூடாது. அப்போ ஐ திரும்ப எழுத முடியாது. லாஸ்ட்டில் ஏ இருக்குது. செட் ப்ராக்கெட் க்ளோஸ். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். அதே இப்போ செகண்ட் சம் பாருங்கள், பேரலோகிராம். அதுக்கு பின்னு வச்சுக்கிறேன். சிடி எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஆர்டர் கொண்டு பின்னு வச்சுக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி, செகண்டு ஏ கமா, தேர்டு ஆர், நெக்ஸ்ட்டு ஏ வருது. ஏ என்ட்ரி பண்ணலாமா? என்ட்ரி பண்ண ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடு. அப்போ ஏ எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு எல்லு கமா, மறுபடியும் எல்லு வருது, என்ட்ரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இ, மறுபடியும் எல்லு வருது, என்ட்ரி பண்ணக்கூடாது. அடுத்து ஓ, ஜி, ஆர், ஆர் ஆல்ரெடி என்ட்ரி ஆயிடுச்சு, என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏ ஆல்ரெடி என்ட்ரி ஆயிடுச்சு, அது என்ட்ரி பண்ணக்கூடாது. லாஸ்ட்டில் எம். செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஒரு வேர்டிங்கை கொடுத்து கன்வெர்ட் த ரோஸ்டர் ஃபார்ம்னு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நேம் வச்சு ஏபிசிடின்னு ஒரு நேம் வச்சு ஈக்குவல் பண்ணுறீங்க. செட் க்ரியேட் பண்ணும்போது செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். உள்ள வேர்டு எழுதும்போது அந்த வேர்டை வரிசையாக 1 by 1 லெட்டர் எழுதும்போது சேம் லெட்டர் ரிப்பீட் ஆகும்போது என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ இதை மாதிரி கம்ப்ளீட் பண்ணக்கூடியதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். கன்சிடர் ஃபாலோவிங். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. 0, 3, 5, 8. நல்லா கவனிங்க. செட்டுக்குள்ளே ஒவ்வொரு லெட்டரை எழுதும்போது அந்த லெட்டர் எழுதி கமா போட்டு அடுத்த கமா எழுதி கமா போட்டு தான் எழுதணும். ஸோ ஏயோட செட்டு கொடுத்துருக்கான். அதே மாதிரி பி செட்டு கொடுத்துருக்கான், சி செட்டு கொடுத்துருக்கான். கொஸ்டின் என்ன, கன்சிடர் சம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கீழே கண்டிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 18 இந்த சிம்பிள் பேர் என்ன, பிளாங்க்ஸ் டு. இந்த சிம்பிள் பேர் என்ன, பிளாங்க்ஸ் டு. அதாவது எப்படி மென்ஷன் பண்ணலான்னா, இந்த சிம்பிள் பேர் என்ன, பிளாங்க்ஸ் டு. அப்போது 18 பிளாங்க்ஸ் டு சி அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ற செட்டில், சியோட செட்டில் பாருங்கள் 18 இருக்கா? எஸ், 18 இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ அந்த சின்ற செட்டுக்குள்ளே 18 இருக்குன்ற மீனிங் தான் பிளாங்க்ஸ் டு. எஸ், ட்ரூ. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 6 நான் பிளாங்க்ஸ் டு ஏ. ஏன்ற செட்டில் 6 கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் பிளாங்க்ஸ் டு. அதே சிம்பிளில் ஒரு லைன் போட்டிருந்தாங்கன்னா நான் பிளாங்க்ஸ் டு இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏன்ற செட்டில் 6 இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஏ செட்டில் பாருங்கள் 6 இல்லையா? எஸ், 6 கிடையாது. அப்போ இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 14 நான் பிளாங்க்ஸ் டு சி. அப்போது சின்ற செட்டில் 14 இல்லையா? இருக்குது. சின்ற செட்டில் 14 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, ஃபால்ஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நான் பிளாங்க்ஸ்டுனா இல்லைன்னு அர்த்தம். அப்போ சி செட்டில் 14 இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கொஸ்டின் என்ன உங்களுக்கு இருக்குது. அப்போ எஃப்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 10 பிளாங்க்ஸ் டு பி. 10 பிளாங்க்ஸ் டு பின்னு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி செட்டில் 10 இருக்குன்னு அர்த்தம். பி செட்டில் 10 இருக்கா இல்லையா? பி செட்டில் 10 இருக்குது. தேர்ஃபோர் ட்ரூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்த்து சம். 5 பிளாங்க்ஸ் டு பி. 5 வந்து பி செட்டில் இருக்கான்னு கேட்குறாங்க. பி செட்டில் 5 இருக்கா? நோ. அப்போ ஃபால்ஸ். சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0 பிளாங்க்ஸ் டு பி. பி செட்டில் 0 இருக்கான்னு கேட்குறாங்க. பி செட்டில் 0 இருக்கா? பி செட்டில் நம்ம இருக்கக்கூடிய 2, 4, 6, 10 தான் இருக்குது. 0 கிடையாது. அப்போ இது ஃபால்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். பிளாங்க்ஸ் டூ தான் அந்த செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். நான் பிளாங்க்ஸ்னால் இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள்
ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுலேயே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, அதிலே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னால் நான் டேஷ் போட்டதை வந்து அவங்க பிளாங்காக கொடுத்துருப்பாங்க, நான் ஆன்சரை ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு பாருங்கள். 3 blanks to டேஷ்ன்னு இருக்கும். இப்போ 3 வந்து எந்த செட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏ செட்டில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? ஏ செட்டு. 14 blanks to டேஷ். இப்போ 14 வந்து எந்த செட்டுன்னு பார்க்கும்போது 3 செட்டுமே நீ கம்பேர் பண்ணி பார்க்கணும். 3 செட்டுமே நீ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லா கவனிங்க. 14 எந்த செட்டில் இருக்குது? சி செட்டில் தான் இருக்குது. அப்போ அங்கே ஆன்சர் என்ன வரும்னா 14 belongs to சி. தேர்டு பார்த்தீங்கன்னா 18 டேஷ் பி இருக்குது. அப்போ 18 எங்கே இருக்குது? பியில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பியில் வந்து 2, 4, 6, 10 தான் இருக்குது, 18 கிடையாது. அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணணும்? நான் பிளாங்ஸ் டு வேல்யூ பண்ணணும். ஓகேங்களா? இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது ஃபுல்லாமே ஒன் வேர்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ 4th கொஸ்டின் இப்போ தான் மெயின் கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ரொம்ப ஈஸியானது தான். இந்த செட்ஸை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு 10th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய பேசிக் தான் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? 10th வரும். ஸோ இங்கே கொஸ்டின் பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். கீழே செட்ஸு வந்து டிஸ்கிரிட் ஃபார்மில் செட் ஃபில்டர் ஃபார்மில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாமல் நீங்கள் என்ன மாற்ற போகிறீங்க? ரோஸ்டர் ஃபார்மாக மாற்ற போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரோஸ்டர் ஃபார்மை மாற்றும்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு செட் ப்ராக்கெட்டில் வேல்யூ மட்டும் தான் இருக்கணும், வேறு எந்த சிம்பிள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்ற பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர். ஏ கிடையாது. த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 20. ஒரு செட் இருக்கணும், அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஈவன் நம்பர் இருக்கணும். எவ்வளோ தான் இருக்கணும்? லெஸ் தென் 20 தான் இருக்கணும். நல்லா கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஒரு செட்டு க்ரியேட் பண்ண போகிறோம், அதில் ஈவன் நேச்சுரல் நம்பர் வந்திருக்கணும், லெஸ் தென் 20 இருக்கணும். அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறேன். அது ஏன்னு வைக்கிறேன், பின்னு வைக்கிறேன், இல்லை சின்னு வைக்கிறேன், ஏதோ ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவன் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 2. அதானே சார் ஈவன் நேச்சுரல் நம்பர்? ஈவன் நேச்சுரல் நம்பர் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இண்டிஜர் அப்படின்னு சொல்லலாம். இண்டிஜரை நெகட்டிவ் பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர் சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இங்கே ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்பர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. பட் கிவன் த கண்டிஷன் லெஸ் தென் 20 கொடுத்துருக்காங்க. ஏன் சார் இங்கே 20 மென்ஷன் பண்ணலன்னா இந்த கண்டிஷன் பாருங்கள். லெஸ் தென் 20 நல்லா அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நம்பர் வந்து லெஸ் தென் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்பரை மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. இந்த சிம்பிள் பேர் லெஸ் தென் 20ன்னு சொல்கிறோம். லெஸ் தென் 20ன்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன நம்பர் அதோட ஸ்டாப் பண்ணும். சார் முன்னாடி 19 தானே வரும். 19 ஈவன் நம்பரா? கிடையாது. 19 ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஈவன் நம்பர் இருக்கும்? 18. அதோட ஸ்டாப் பண்ணும். இதே கொஸ்டின் நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 20 வரைக்கும் நீங்கள் எழுதலாம். பட் கிவன் த கண்டிஷன் ஒன்லி லெஸ் தென், ஸோ வி ஆர் ஸ்டாப் 18. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நல்லா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க. த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 20. ஒரு செட்டு கிரியேட் பண்ணுங்கள். அது ஈவன் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். எவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும்? 20க்குள்ளே தான் இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்லா கவனி. ஒரு செட் ப்ராக்கெட் ஏ போடணும், ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நம்பர் கிடைக்கல என்ன பண்ணணும்? கமா போடணும். இப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. ஏன் சார் 20 மென்ஷன் பண்ணலன்னா லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் நம்பரில் ஸ்டாப் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மு, அடிக்கடி கொஸ்டினில் கேட்கக்கூடிய சம்மு தான். கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது எந்த ஃபார்மேஷனில் இருக்குது? இந்த சச் தட் சிம்பிள் வந்திருக்கு. சச் தட் சிம்பிள் வந்தாலே அது என்ன ஃபார்ம் உங்களுக்கு? செட் ஃபில்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மில் கொடுத்தாங்க? வேர்டிங்கில் கொடுத்த ஃபஸ்ட் சம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஏன்னா ஃபுல்லி வேர்டிங்கில் தான் இருந்துச்சு. இதுக்கு பேர் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இப்போ அவங்க செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்ற ஒரு செட்டு ஒய்யாக இருக்கணும். அந்த ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கணும்? 1/2n ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிவன் வேறு ஒய்யோட ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் என்ன இருக்கும்? 1/2n. அந்த என் ஸ்மால் என் என்ன வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணணும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர் n belongs to கேபிட்டல் N மீனிங் என்ன? நேச்சுரல் நம்பர். ஸோ ஸ்மால் n ஈக்குவல் டு n. ஸோ அந்த வேல்யூ எவ்வளோக்குள்ளே இருக்கணும்? n less than or equal to 5.
இந்த மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் n வந்து நேச்சுரல் நம்பர், அந்த நம்பர் எதுக்குள்ளே இருக்கணும் 5க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1, அப்போது 5 நம்பர்ஸ்னா 1 2 3 4 5. அப்போது இந்த ஒய்யோட வேல்யூ 1/2n ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது y is equal to 1/, n-க்கு வந்து 1 அப்ளை பண்ணுங்கள் 2 1. நெக்ஸ்ட்டு y is equal to 1/, அந்த 2 அப்படியே இருக்கும், n-க்கு என்ன அப்ளை பண்ணணும் 2 அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணணும் 3 அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணணும் 4. நெக்ஸ்ட்டு வந்து 5. ஏன் சார் 5யோட ஸ்டாப் பண்ணுறோம்னா கிவன் த கண்டிஷன் n லெஸ் than or equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 5யோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூ பார்க்குறேன், ஒய்யோட வேல்யூ பாருங்கள் 1/2 into 1 2, 1/2 2s are 4, 1/2 3s are 6, 1/2 4s are 8, 1/2 5s are 10. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கிது. அதை செட்டில் கிரியேட் பண்ணணும். பீன்ற நேம் வச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு நம்ம கிடைச்ச ஆன்சரு 1/1 எழுதுங்க. 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. அகெயின் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற நல்லா கவனி. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான். y is equal to 1/2n. அந்த என்னோட வேல்யூ 1லேருந்து 5க்கு ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணுறோம். நல்லா இங்கேயே கவனிங்க. இப்போ இங்கே என்னுக்கு 1 போட்டேன்னா 1 2s are 2 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் 2 அப்ளை பண்ணுறேன், 2 2s are 4. நெக்ஸ்ட் 3 அப்ளை பண்ணுறேன், 2 3s are 6. 4 அப்ளை பண்ணினா 2 4s are 8. 5 அப்ளை பண்ணால் 2 5s are 10. இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். c is equal to x. சியோட வேல்யூ எக்ஸாக இருக்கணும். அந்த எக்ஸ் என்ன இருக்கணும்னா x is perfect cube. x is perfect cube இருக்கணும். நம்ம ஆல்ரெடி perfect cubeனா தெரியும். இப்போ 9 perfect cube கிடையாது, அது perfect square. 27 perfect cube, ஏன்னா 3 into 3 into 3 இந்த மாதிரி 3 சேம் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் perfect cubeன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர்னு எழுத முடியாது, ஏன்னா கொஸ்டின் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 27 less than x less than 216 வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே பிட்வீன் வேல்யூ தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படின்னு இருக்கும்போது இந்த கியூப் வேல்யூ ஒவ்வொன்றா பார்க்கலாம். 1 கியூப் ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்பர் 1லேருந்து பார்க்கலாம். 1ஓட கியூப் என்ன வரும் 1 into 1 into 1 1. 2 கியூப் ஆன்சர் 2 into 2 into 2 ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு 8. 3 கியூப் 3 into 3 into 3 ஆன்சர் 27. 4 கியூப் 4 into 4 into 4 64. 5 கியூப் 125. 6 கியூப் 216. இப்படி ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். ஏன் இங்கே 7 பார்க்கலன்னா அவங்க 216ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஸ்டினில் 216ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 216ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பிட்வீன் வேல்யூ தான் கேட்குறாங்க. 27 எடுக்கக்கூடாது, 216 எடுக்கக்கூடாது. பிட்வீனில் உங்களுக்கு ஆன்சர் என்ன பாருங்க 64 125. அப்போ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் 64, 125. ஸோ அந்த பிட்வீன் வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 64, 125. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் வேல்யூ பாருங்கள். where d is equal to x such that x belongs to z. நம்ம z என்ன தெரியும் உங்களுக்கு இன்டிஜர்னு தெரியும். ஸோ இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா -5லேருந்து +2 வரைக்கும் எடுக்கணும். -5 less than x less than or equal to, இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கான் 2. இந்த வேல்யூ வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ டியோட வேல்யூ பார்க்கும்போது -5 இருக்குது. கீழே இங்கே லெஸ் than or equal to கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் -5 சூஸ் பண்ணலாம். பட் வெறும் லெஸ் தென் மட்டும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்கும் உங்களுக்கு ஒரு நம்பரை முன்னாடி எடுக்கணும். அப்படின்றப்போ -4 -3 -2 -1 0 1. இங்கே லெஸ் than or equal to 2 இருக்குது. அப்போ லாஸ்ட் நம்பரோட ஸ்டாப் பண்ணணும், 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா -4 -3 -2 -1 0 1 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் ஃபில்டர் ஃபார்ம். இதுக்கு முன்னாடியே பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. இங்கே செட் ஃபில்டர் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. செட் ஃபில்டர் ஃபார்ம் ஒன்றும் கிடையாது, சச் தட் சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பி இஸ் ஈக்குவல் டு அவங்களே ஒரு செட்டு கொடுக்குறாங்க. த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். இந்தியாவில் யாரெல்லாம் ஒன் டேயில் டபுள் செஞ்சுரி போட்டிருக்காங்க அப்படின்னு மீன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்காண்டி டபுள் செஞ்சுரி போட்டாங்க நேமில் எழுத சொல்லாங்க.
இந்த சென்டென்ஸை வந்து எப்படி நீங்கள் வந்து செட் ஃபில்டரில் எழுதுவீங்க அப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்ற செட்டு போட்டாச்சு ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட். இங்கே கேட்டுக்க செட் ஃபில்டர் கேட்டிருக்கான். செட் ஃபில்டர்னாலே உங்களுக்கு என்னது சச் தட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். எக்ஸ் இஸ் ஆல். ஸோ இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் உள்ள எப்போயுமே ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் தூக்கிடுங்க. அப்படியே செட் ஆஃப் எடுத்துகிட்டு எக்ஸ் இஸ் அப்படி இந்த வேர்டிங் ஃபைல் எழுதுங்க. ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். நீங்கள் அதுக்காண்டி ஒன் டே இன்டர்நேஷ்னல் டபுள் செஞ்சுரி போட்டாங்க நேம்ஸில் எழுதக்கூடாது. சச்சின் சேவக்கு அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ இதில் உள்ள வேர்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம் செட் ஃபில்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ். அந்த எக்ஸ் என்னன்றதை நீங்கள் எழுதுறீங்க. ஓகேங்களா. செகண்ட் சம் பாருங்கள். டின்ற செட்டு கிரியேட் பண்ண போகிறோம். த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த் இன் இயர். அந்த செட்டுக்குள்ளே என்ன எழுத போகிறோம் தமிழ் மந்த் எழுத சொல்கிறாங்க. நீங்கள் அந்த தமிழ் மந்த் எழுதுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர் உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ சித்திரை வைகாசின்னு ஒவ்வொன்றா எழுதிட்டிங்கன்னா அந்த செட்ஸுக்குள்ளே எழுதிட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்ம். செட் ஃபில்டர் ஃபார்மில் டேரெக்டாக நீங்கள் எழுதக்கூடாது. இந்த செட் ஆஃப் தூக்கிடுங்க. டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் அப்படி எழுதுங்க. எக்ஸ் இஸ் ஆல் தமிழ் மந்த் இன் இயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. எந்த ஒரு வேர்டிங்கில் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துட்டு உங்களுக்கு செட் ஃபில்டர் ஃபார்மில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த செட் ஆஃபை தூக்கிடணும். இந்த எக்ஸ் இஸ் ஆல் தமிழ் மந்த் இன் இயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இ இஸ் ஈக்குவல் டு இந்த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர் லெஸ் தென் 9. இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். இ போட்டுரும் எக்ஸ் போடுவோம். எக்ஸ் சச் தட் இந்த செட் ஆஃப் எடுத்துட்டோம்னா இஸ் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் ஆன்சர். ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதை ஓகே இது பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்த இன்ட்ரோடக்ஷன் சம்மன் நீ நல்லா ரீகால் பண்ணியிருக்கணும். இப்போ நடத்தின சம்மன் நல்லா ரீகால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.